Hi guys, welcome back to Melvi Vlog. இன்னைக்கு நம்ம Melvi Vlogsல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம புதுசா ஒரு வீடு வந்து கட்ட போறோம். பெரிய வீடுலாம் கட்ட போறது இல்ல, குட்டி வீடு, மினி வீடு வந்து கட்ட போறோம். சோ இந்த ஒரு பாக்ஸ் குள்ள தான் வந்துட்டு மினி வீடுக்கான கிட் வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஒரு பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடலாம். இந்த ஒரு பாக்ஸ் திறந்த உடனே நமக்கு வந்துட்டு ஃபெவிகால் கம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய செங்கல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதுவும் வந்துட்டு ஒட்டுறது தான் வீடு கட்டுறதுக்காக. அதுக்கப்புறமா வீட்டோடைய கதவு, அதுக்கப்புறமா ஜன்னல் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன தெரிகிறது? அவ்வளவுதான் வந்துட்டு இந்த பாக்ஸ்ல வந்துட்டு இருக்கு. இருங்க நாளைக்கு என்னென்ன இருக்குன்றத வந்துட்டு உங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஒரு யூசர் மேனுவல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஷீட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 3 பேக்கெட் நிறைய செங்கல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கான காம்பவுண்ட் அதெல்லாம் கட்டுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இதுவுமே வந்துட்டு வீட்டு காம்பவுண்டுக்கான கட்டுறது தான். கொஞ்சம் உடஞ்சிருக்கு போல, இங்க இருந்து ஒரு தூரம் வந்தது இல்லாம. அதுக்கப்புறமா வந்துட்டு 3 ஜன்னல் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து வீட்டுக்கான கதவு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த செங்கலுக்கு எப்படி கம் அப்ளை பண்ணணும் அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் வீட்டினுடைய அந்த ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வந்துட்டு ஓட்டு வீடு தான் வந்து கட்ட போறோம். ஸோ அதுக்கான ரூஃப் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா எப்படி கட்டுறதுக்கான அந்த ஒரு இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அந்த அட்டை. அவ்வளவுதான் வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒரு அட்டையில தான் நம்ம வந்து செங்கல் ஓட்டு கட்டணும். ஸோ கட்ட ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு அட்டையில வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க எந்த இடத்துல வந்து விண்டோ வரணும், அதுக்கப்புறமா டோர் வரணும், எல்லாத்தையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு பிரிக்ஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கலாம். நிறைய வந்துட்டு கொடுத்துருக்காங்க உள்ள பிரிக்ஸ். பாருங்க, சூப்பராகவே வந்துட்டு இருக்குது குட்டி குட்டி செங்கல்லாம். சரி, ஓகே, நம்ம வந்து கட்ட ஆரம்பிக்கலாம். இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இத வந்துட்டு கம்ம வந்துட்டு ரஃப் சைட்ல தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நம்ம வந்து ஒட்ட ஆரம்பிக்கலாம். ரஃப் சைட்ல தான் வந்து அப்ளை பண்ண சொல்லி இருக்காங்க. அந்த மாதிரி ரஃப் சைட்ல வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொன்னா எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்றதுதான் கைஸ். எவ்வளவு நேரம் ஆகும்னு சொல்லி தெரியல. 2 நாள் ஆயிரம் தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எவ்வளவு நேரம் ஆகுது, எத்தனை நாள் ஆகுதுன்றத. ஒவ்வொன்னுத்தையுமே வந்துட்டு பார்த்து பார்த்து ஒட்ட வேண்டியதா இருக்குது காய்ஸ். நிறைய தடங்கள் வேற வந்துட்டு இருக்குது காய்ஸ். நம்ம வந்து வீடியோ எடுக்கும் போது யாராவது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. போதும்னு நினைக்கிறேன். எத்தனை ஒட்டுறதுன்னு தெரியலையே.
சரி, இப்ப நம்ம இந்தாண்ட ஓட்டலாம். ஒரு 5 ஓட்டலாம். அது வேணும்னா பார்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த ஒரு வீட்டை ஒட்டிட்டு இருக்கோம் காய்ஸ். இந்த ஒரு வீட்டை ஒட்டிட்டு இருக்கும் போது என் மைண்டுக்குள்ள பல திங்கிங் வந்து ஓடிட்டு இருந்தது. என்னது அப்படின்னா, இந்த ஒரு வீடு நம்ம ஒட்டுறது கரெக்ட் தானா, இல்ல இது கரெக்டா வருமா வராதா அப்படின்ற திங்கிங் தான் காய்ஸ் என் மைண்டுக்குள்ள வந்து ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலையுமே நம்ம வந்து ஒட்டும் போது அப்படியே எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு, நம்ம கரெக்டா தான் ஒட்டிட்டு இருக்கோம், கரெக்டா தான் அவுட்புட் வந்துட்டு இருக்கு அப்படின்றது. இதனுடைய அவுட்புட் கரெக்டா வரவே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு காய்ஸ். நானுமே இந்த ஒரு வீட்டை முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா கட்டிடலாம் அப்படின்ட்டு தான் காய்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டு ஃபாஸ்டா கட்டினா அவுட்புட் வந்து கரெக்டா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாவே வந்து கட்டிட்டு இருந்தேன். என்ன மெல்வி, நீ இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. நீங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினா வாங்குங்க, வாங்காட்டி போங்க, அதை பத்தினா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனா இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, ஓகேவா? ஏன் இதை நான் சொல்றேன்னாக்கா, நான் போட்டிருந்த அமேசான் பாக்ஸ் வீடியோலயே வந்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொமோஷன் பண்றியா அப்படின்ட்டு. அதனாலதான் நான் வந்துட்டு இந்த வீடியோல வந்து அழுத்தி சொல்றேன், நான் ஒன்றும் இந்த ஒரு வீட்டுக்கெல்லாம் ப்ரொமோஷன்லாம் பண்ணல அப்படின்ட்டு. அண்டு நான் அந்த அமேசான் பாக்ஸ் வீடியோலையுமே கூட எந்த ஒரு ப்ராடக்டையுமே நான் வந்து ப்ரொமோஷன்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது. என்னுடைய கை காசை போட்டு எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை மட்டும் தான் கைஸ் நான் வாங்கி வீடியோ பண்ணேன். அது ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் மாதிரி தெரிஞ்சா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஸோ இந்த ஒரு வீட்டில் நம்ம ஃப்ரண்ட் சைடை ஓரளவுக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து முடிச்சிட்டோம் காய்ஸ். ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக வச்சுட்டோம் காய்ஸ். இதா பாருங்க அவுட்புட்டை, ஃப்ரண்ட் சைடு மட்டும் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம மீதி இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாத்தையுமே பில்டு பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பேக்கெட் செங்கலை வந்துட்டு பிரிச்சிருக்கிறோம். இப்போ எதுக்காக இன்னொரு பேக்கெட் செங்கலை பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பிரிச்ச பேக்கெட்ல இருக்கக்கூடிய செங்கல் வந்துட்டு ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். இப்போ நம்ம பிரிச்சிருக்கிற பேக்கெட்ல இருக்கக்கூடிய செங்கல் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்ல வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்கக்கூடிய செங்கலை வச்சு தான் காய்ஸ் நம்மளால சைட்ல இருக்கக்கூடிய அமைப்பு வந்துட்டு கட்ட முடியும். ஸோ உங்களுக்காக தான் நான் வந்துட்டு இவ்வளோ எஃபர்ட்ஸ்லாம் போட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த எஃபர்ட்ஸுக்கு ஒரு கிஃப்டா நீங்க வந்துட்டு இந்த ஒரு வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். அதனால தான் சொல்றேன். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நீங்களும் நம்மளை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. இந்த ரெக்டாங்கிள் ஷேப் செங்கல் கூட வந்துட்டு ஈஸியா ஒட்டிக்குது காய்ஸ். பட் இந்த ஸ்கொயர் ஷேப் செங்கல் தான் காய்ஸ் என்னதான் நம்ம ஒட்டினாலுமே அப்படியே கொத்தா பிஞ்சிக்கிட்டு போய் கீழே விழுந்துருது காய்ஸ். ஸோ அதனாலேயே வந்துட்டு மறுபடியும் ஒட்ட வேண்டியதா இருக்குது. நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஓரளவுக்கு இந்த ஒரு சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் நம்ம ஒட்ட வேண்டியது இன்னும் ஒரு 2 சைட்ஸ் தான் காய்ஸ். அதையும் நம்ம வந்து வேகமாக முடிச்சிடலாம் வாங்க. இந்த ஒரு வீட்டை நம்ம ஒட்ட நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட் வரும்போதே அவ்வளோ ஹாப்பியா இருக்குது காய்ஸ். ஓகே காய்ஸ், அவ்வளோதான் மினி ஹவுஸ் சீரிஸ் எபிசோடு 1. பேலன்ஸ் நான் எபிசோட் 2ல அப்லோட் பண்றேன். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் தட்டி விட்டுருங்க. நீங்களும் நம்மளை இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்துக்கிறேன், மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிருங்க. அப்புறம் என்ன?